எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. இந்த எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு மேலோட்டமான வீடியோ தான். 200 கொஸ்டின் நான் எழுதல, சரிங்களா? ஃபுல்லா பார்த்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு 1 ஹவர்ல தான் நான் பார்த்தேன். நீங்க 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். டீட்டெயில் வீடியோ நான் ஈவினிங் ஆர் நைட் போஸ்ட் பண்றேங்க, சரிங்களா? கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், ஈஸியா கஷ்டமா அப்படின்ட்டுலாம் மேலோட்டமா நான் இது வரைக்கும் பார்த்ததுல, அப்புறம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுனது ஒரு 10 பேர் வரைக்கும் இதுக்காகவே ஃபுல் டைம் படிக்கிறவங்க அவங்க கிட்ட பேசினது. இப்ப ஒரு சிலர்லாம் கால் பண்ணாங்க, சார் ரொம்ப கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருந்தது, குரூப் 4 மாதிரி தான் இருந்தது, மேட்ச்ல ஒன்று கரெக்டானாவே போதும், மற்றதெல்லாம் ஈஸியா இருந்தது அப்படின்ட்டு. இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஒரு 6 மாசம் படிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் வந்திருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது ஒரு டஃப்பான கொஸ்டின் பேப்பர்னா ஒரு 50% டஃப்பான கொஸ்டின் பேப்பர், மீதி 50% ரிலேட்டிவ்லி ஈஸியா இருந்தது. எதனால ஈஸியா இருந்தது அப்படின்னா, நீங்க கண்டினியூஸா இந்த எக்ஸாமுக்காக 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் தான் இது. நல்ல ஸ்டாண்டர்டா இருந்தது கொஸ்டின், சரிங்களா? பல விதமான இடத்துல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ 155 பேஜ் இருந்தது. ஸோ இந்த புக்லெட் பார்த்த உடனே பயமா இருந்தது. ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு எடுத்திருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம வைக்கிற டெஸ்ட், மாடல் டெஸ்ட்ல நிறைய கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் தான் வைப்போம். இப்ப குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. 75 கொஸ்டின் இப்போ எக்கனாமியில கூட எடுத்திருந்தோம். 75 கொஸ்டின்ல 50 கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். மீதி சிலதுல மேட்ச் இருக்கும், சிலதுல பேர் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், சிலது அசசன் ரீசன் டைப் ஆஃப் இருக்கும். அந்த ஒன் வேர்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது மாதிரிதான் டிஎன்பிஎஸ்சி இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இந்த குரூப் 1 பேட்ச்ல 36 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல இருந்து நிறைய கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. இதுல ஸ்கூல் புக் கொஸ்டின் ஒரு 30% கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 30% நீங்க ஸ்கூல் புக் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு எலிமினேட் பண்ணலாம். எக்ஸாக்டா அதுல இருந்து எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது, ஆனா எலிமினேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்கூல் புக் டெஸ்ட் ஒரு 12 டெஸ்ட் வச்சுட்டு, அப்புறம் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வச்சுட்டு, அப்புறம் ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டு, அப்புறம் மார்க் டெஸ்ட் வச்சோம். இதுல இருந்து நிறைய ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, சரிங்களா? படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி சொல்றாங்க. இந்த லெவல்ல மைன்யூட்டா ஒரு சிலதுல நம்ம எடுத்தது அப்படியே இருந்தது. இப்ப கேசஸ் இந்த கேசவானந்த பாரதி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாலிட்டியில இருக்கக்கூடிய கேசஸ்லாம் அப்படியே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இது எல்லாமே அப்படியே எடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்து கேட்டிருந்தாங்க. பெரியார்ல இருந்து நிறைய கேள்வி, அவருடைய நாளிதழ்கள் என்ன இருந்தது, வைக்கம் போராட்டம் பத்தி கேட்டிருந்தாங்க, புக்ஸ், பட்டம், இதை வச்சு பெரியார் வச்சு நிறைய கேட்டிருந்தாங்க. பெரியார் 1000 வினாவிடை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருப்போம். பெரியார் பத்தி நிறைய பாருங்க, ஸ்கீம்ஸ் நிறைய பாருங்க, தமிழ் புதல்வன் ஸ்கீம்ஸ், அதெல்லாம் நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன். அது எல்லாமே அப்படியே காலை உணவு திட்டம் எல்லாமே இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஸோ ட்ரெண்ட் இதுதான். இதை நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா பண்ண முடியும், சரிங்களா? அண்ணாதுரை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? எல்லாமே இந்த அசசன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ல கொஸ்டின் டஃபா இருந்தது. அதாவது 2 ஃபேக்டுமே சரி மாதிரி, ஆனா ஒன்னுத்துக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கா இல்லையா? இப்ப நம்ம ஒண்ணு எல்லாமே தேடி கண்டுபிடிச்சு ஒண்ணு போடுவோம், நான் டிஎன்பிசி அசால்ட்டா அது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? அதுல நம்மளால முடிவெடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். மேக்ஸ் ரொம்ப டஃப்பா இருந்தது. டஃப் மீன்ஸ் லென்த்தியா இருந்தது. மேக்ஸ்ல உங்களால 15 கேள்வி வரைக்கும் உங்களால போட முடியும். மீதி 10 கேள்வி டைம் இருந்தா போட முடியும். டைம் தான் போறாமே இருந்தது. இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஃபுல் டைமா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது 3 மணி நேரம் உங்களுக்கு பத்தாது. அப்படின்றப்ப அரைகுறையா படிச்சவங்களுக்கு கண்டிப்பா பத்தாது. நான் படிக்காம போயிட்டேன் அப்படின்னா 2 மணி நேரத்துலயே கூட முடிச்சிடலாம். மேக்ஸ் லென்த்தியா இருந்தது, ஃபார்முலா பேஸ்டா இருந்தது. உங்களுக்கு அல்ஜீப்ரா அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப டஃபா இருக்கும். மேக்ஸ் ரொம்ப லென்த்தியா இருந்தது. நம்மளே சொன்ன மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. 15 ஸ்கீம்ஸ் போல கேட்டிருந்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே எடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது நம்ம நல்லா பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு 2020 இருந்து இப்ப வரைக்கும் நீங்க படிக்கிறீங்கன்னா உறுதியா உங்களால ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். பட்ஜெட்ல இருந்து கேட்டிருந்தாங்க அதிகமா, சரிங்களா? அப்படியே கேட்டிருந்தாங்க. அம்பேத்கர் பத்தி கேட்டிருந்தாங்க. 5 கோடி ரூபாய் கொடுத்து புக்ஸ் டிரான்ஸ்லேட் பண்றது, இதெல்லாமே அப்படியே பட்ஜெட்ல இருந்து எடுத்து கேட்டது நிறைய இருந்தது. ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. நிறைய நம்பர்ஸ் கேட்கல, பர்சன்டேஜ்ல ஆன்சர் வரும் இல்லைங்களா, அது மாதிரி எதுவும் கேட்கல. இயர் பேஸ்டு சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாமே ஃபேக்சுவலான சில விஷயங்கள் தான். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கொஞ்சமா தான் இருந்தது. ஒரு 30% எக்கனாமியில அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருந்தது. ஹிஸ்டரியில உங்களுக்கு அந்த ஹிஸ்டரியோடைய டைம் லைன் ஃபுல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா அதை வச்சு உங்களால பண்ண முடியும் அப்படின்னு, எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது, சரிங்களா? திருக்குறள்ல புதுசா
இந்த கூற்று காரணம் வச்சுலாம் புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள்லாம் கேட்டிருந்தாங்க. பரிமேல் அழகர் தெரியும் நமக்கு, நமக்கு ஒரு சிலருக்கு தெரியும். ஆனா அதுல இருக்கவங்க எல்லாம் புதுசா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இன்னும் நம்ம தியரி நிறைய படிக்க வேண்டியதா இருந்தது. சரிங்களா? அயனம்ல வந்து இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வரலாறு நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சிவா பத்தி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி தமிழ்நாடு வஉசி பத்தி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய, ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாம இருக்கணும். ஆத்தர் புக்லாம் யாருக்குமே எதுவுமே தெரியல, அவ்வளோ டஃபா இருந்தது. அது மேக்ஸ்ல வந்து நம்மளால வந்து ஒரு 15 கேள்வி பண்ண முடியும். ஆனா என்னன்னா அது எந்த 15 அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்துட்டு 5 நிமிஷம் 6 நிமிஷம் உட்காந்துட்டு இழுக்கிற அளவுக்கு ஒரு பேப்பரா இந்த பேப்பர் அப்படின்றது இருந்ததுங்க. ஓகே, அது மாதிரி சயின்ஸ் பார்ட்ல ஒரு 50% வந்து ரொம்ப எளிமையா இருந்தது. இப்ப இன்சுலின் வச்சு அதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்மளால கெஸ் பண்ணி போட முடியும். இது வந்து குளோரோஃபில் வச்சு கேட்டதெல்லாம் ரொம்ப டஃப்பானது. அங்கதான் நம்ம போய் பார்ப்போம். C6H12 அப்படின்றது தான் நமக்கு தெரியும் அதிகபட்சமா, இல்லைன்னா வந்து சுக்ரோஸோடது தெரியும். ஸோ இதனுடைய மாலிகுலே வந்து ரொம்ப பெருசா 55 60 அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு பார்ட்டா இருந்தது. சரிங்களா? ஸோ சயின்ஸ் வந்து ஒரு பார்ட் வந்து மாடரேட்டா இருந்தது, ஒரு பார்ட் வந்து டஃபா இருந்தது. பாலிட்டி ரொம்ப ஈஸியா இருந்தது. பாலிட்டி இது நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த யூபிஎஸ்சி எழுதுற பசங்க கால் பண்ணியிருந்தாங்க, சார் ஆர்டிகல் நிறைய இருந்தது, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, 243 வருமா என்ன வரும் அப்படின்றதே தெரியல, ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசி படிக்கிறவங்க எப்பயுமே ஆர்டிகல் வந்து ஒரு 100 ஆர்டிகல் தட்டி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ பாலிட்டி ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பார்ட்டா தான் இருந்ததுங்க. ஸோ இதுதான் ஸோ கொஸ்டின் புக்லெட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 155 பேஜ் போல வருது. ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் பேப்பர்லாம் பார்க்குறப்ப, நான் இப்போ எக்ஸாம்லாம் எழுத விட்டு ஒரு 4 வருஷம் ஆகுது அப்படின்றப்ப நான் கண்டினியூஸாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பேன். ஸோ என்னன்னா நம்ம இப்போ கனெக்ட்ல இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டே இருப்போம். ஓகே, நமக்கு தொடர்ச்சி இருக்கா இல்லையா அப்படி பாக்குறப்ப லாஸ்ட் குரூப் 2 உடைய பேப்பர் பாக்குறப்ப ஜிஎஸ் வந்து ரொம்ப டஃபா இருந்த மாதிரி இருந்தது. ரிலேட்டிவ்லி இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்ததுனால என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 3000 கேள்விகள் இப்போதைக்கும் இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்சுக்கும் நம்ம எடுத்திருப்போங்க. சரிங்களா? அதனாலே என்னன்னு தெரியல. ஸோ ரிலேட்டிவ்லி ஈஸியா இருந்த மாதிரி தான் எனக்கு இருக்குங்க. 150+ அப்படின்றது கட் ஆஃபா போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதனால அப்படின்னா, நான் முழுசா பார்க்கல, சும்மா ஜென்ரலா நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் இது. எதனால அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 70 தான், +2 வந்து 1 இயர்க்கு இருக்கு. அதுல ரொம்ப எழுதினவங்களே கம்மியா தான் எழுதிருக்காங்க இல்லைங்களா? இதுல 2.5 லட்சம் பேர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிளாஸ் ரூம்ல 20 பேர்ல 8 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. ஆப்சென்டீஸ் நிறைய இருப்பாங்க. குரூப் 1க்கு எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பாங்க, டிகிரி முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுனால நிறைய பேர் அதை எழுத மாட்டாங்க. சரி, எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிட்டுட்டு வீட்லயே இருந்தாலாம், இதுக்கு எதுக்கு பஸ் ஏறி போய் பெட்ரோல் செலவு பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதனால ஆப்சென்டீஸ் கம்மியா இருப்பாங்க. 1,1,5 லட்சம் பேர், 1,40,000 பேர் தான் எழுதியிருப்பாங்க இந்த தேர்வு. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த தேர்வுல வெறும் 70க்கு 1:20 ரேஷியோல 1400 பேர் தான் எடுக்க போறாங்க அப்படின்றப்ப, அந்த 1400 நல்லா படிக்கிற பசங்க எப்பயுமே இருப்பாங்க. இந்த அண்ணா நகர் சுத்தி இருக்கக்கூடிய ஏரியால 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷமா படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்க பசங்க அந்த அளவுக்கு வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன் அப்படின்ட்டு டிவேட் ஆயிடுவாங்க. ஸோ அது மாதிரி கண்டினியூஸா உட்காந்து படிக்கிற பசங்க ரொம்ப ஈஸியா அதுல நல்ல ஸ்கோர் பண்ணலாம். 150, 153, 154 அப்படின்ற வரைக்கும் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த கிரீமி லேயர்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். யூபிஎஸ்சி பசங்க இதுல வந்து உள்ள வர முடியுமா அப்படின்னா, அங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேரியர் இருக்கும். என்னன்னா, தமிழ்நாடு ரிலேட்டட் ஹிஸ்டரி அவங்க பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க, திருக்குறள் ரிலேட்டடா இருக்கிறத படிச்சிருக்க மாட்டாங்க, தமிழ் கல்ச்சர் ரிலேட்டடா இருக்கிறத படிச்சிருக்க மாட்டாங்க. அங்க வந்து மாட்டிப்பாங்க. டிஎன்பிசி குரூப் 1க்காகவே நான் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க, ஒரு 2 வருஷமா 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல அட்டம்ப்டா இருக்கும். இது ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல அட்டம்ப்டா இருக்கும். கீ வந்து ஒரு சிலது வந்து முன்ன பின்ன வரும். நம்ம போடுறது ஈவினிங் நாங்க ஒர்க் அவுட் பண்ணி நாங்க போடுறோங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்க பாருங்க. கீழே வந்து ரிலேட்டிவ்லி ஒரு 95% வந்து கரெக்டான கீ அப்படின்றது கொடுப்போம். கரெக்டான டிஎன்பிசி கொடுக்குற கீயை விடவே கரெக்டா இருக்கும். அவன் வந்து மாத்திப்பான் எப்பனாலும். லாஸ்ட் டைம் வந்து 145 வரைக்கும் கட் ஆஃப் இருந்தது அப்படின்னாங்க பிசிக்கு. இந்த டைமும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகம் ஆகலாம். சரிங்களா? ஸோ 150 அப்படின்றது ஒரு சேஃபான ஒரு ஸ்கோரா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு புக் வந்து போட்டிருக்கோங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷோடைய புக்கு, இந்த ஒரே ஒரு புக்கு படிச்சுட்டா போதும். நான் புக் கையில் எடுத்து காமிக்கிறேன் நான் ஈவினிங் நாளைக்கு வர வீடியோவில். கிட்டத்தட்ட ஒரு 790 பேஜ் போல இருக்கு.
டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்கு. சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வரியும் ஸ்கூல் புக் பேஸ்டா வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சரிங்களா, எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். நம்ம வந்து ஒரு சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு கீழே வந்து அந்த சாப்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஒரு 15-20 கேள்வி கொடுத்துருப்போம். அது முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ ப்ரனோன் அப்படின்னா ப்ரனோன் ரிலேட்டடான கொஸ்டின் 20 இருக்கும். அது முடிச்சுட்டு அந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அது இல்லாம புக்கோட பின்னாடி சைடு வெறும் புக் கொஸ்டின் பேங்க் மாதிரி கொடுத்துருப்போம். அதுலயும் ஒரு நமக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்போ ப்ரனவுனுக்கே ஒரு 40 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான மாடல்லையும் எடுத்திருப்போம். வேற யாரும் இது மாதிரி போட்டாங்களான்னு தெரியல. ஸோ ஃபுல்லா இதுக்காக ஒரு 1.5 month அப்படின்றது ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டீமா இந்த புக் ரெடி பண்ணியிருக்கோம். வெரி யூஸ்ஃபுல் சரிங்களா. நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு புக்கை வச்சுட்டு ஜென்ரல் இங்கிலீஷ்ல 90 மார்க் அப்படின்றது ரொம்ப ஈஸியா உங்களால எடுக்க முடியும். ஸோ உங்களுடைய வெக்காபுலரி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா 95, 96ல ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு ரொம்ப ஈஸியா இந்த டிஎன்பிசி எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கான ஒரு வழி சரிங்களா. ஸோ ஜென்ரல் தமிழ் எடுத்து எனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து 2 மாசம் படிச்சவே போதும், ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம், வேலை வாங்கிடலாங்க. ஸோ இந்த புக் வந்து வெரி யூஸ்ஃபுல். நீங்க பாருங்க, நான் வந்து இந்த புக்கை பத்தியான வீடியோ அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் நான், ஓகேங்களா. ஸோ குரூப் 1 அந்த ப்ரிலிமினரி கொஸ்டின் பேப்பர் பத்தி டீட்டெயிலா வித் கீயோட வீடியோ போடுறோம். ஸோ அடுத்து இந்த புக் பத்தி போடுறாங்க. புக் வேணும் அப்படின்றவங்க ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் நம்ம கொடுத்துருப்போம். இந்த நம்பருக்காவது நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா டீட்டெயில் சொல்லுவோம், இதை எப்படி கொரியர் அனுப்புவோம், எல்லா டீட்டெயிலும் சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு தலைக்காணி சைஸ்ல வந்திருக்கு, 800 பேஜ்ல வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும், ரொம்ப படிச்சா போர் அடிக்காத மாதிரி, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியற மாதிரி இருக்கும். மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். 2A உடைய மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 4க்கு இப்போ மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து எழுதலாம். ஸோ அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஃபர்தர் வர வீடியோல இன்னும் டீட்டெயிலா இந்த புக்கை பத்தி பேசுவோம், குரூப் 1 பேப்பர் பத்தியும் பேசுவோங்க. நன்றி.